ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் மதுரை விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறார். இங்கிருந்து வேறு எந்த அரசியல் ரீதியான திட்டமிடுதலும் இல்லை, ரோட் ஷோலாம் இல்லை அப்படின்னு அவர் சொன்னாலும் கூட அவரை பார்ப்பதற்கு அங்கே ஏராளமான கட்சியினர், ரசிகர்கள், பொதுமக்கள் கூடியிருக்கிறார்கள். செய்தியாளர் ஜெகநாத் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ஜெகநாதன், ஏற்கனவே அங்கே அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு, வாகனத்தை பின்தொடரக்கூடாது அப்படின்னு. விஜய் அவர்களும் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திச்சாரு. இப்போ அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தற்போது ஜனநாயகன் படத்தின் திரைப்படத்திற்கு ஷூட்டிங்காக மதுரை விமான நிலையத்திற்கு வந்திருந்திருக்கிறார். தற்போது இங்கிருந்து சாலை மார்க்கமாக அவரது பிரச்சார வாகனம் என்று அழைக்கக்கூடிய அவரது வாகனத்தில் தற்போது மதுரை விமான நிலையத்திலிருந்து கொடைக்கானலுக்கு செல்கிறார். விஜய் அவர்கள் இந்த பயணம் அரசியல் பயணம் இல்லை, படப்பிடிப்பிற்காக நான் வருகிறேன் என்று கூறியிருந்தாலும் பொதுவாகவே 14 வருடங்களுக்கு கழித்து விஜய் அவர்கள் மதுரைக்கு வருகிறார். குறிப்பாக அந்த விமான நிலையத்திற்கும் 14 வருடங்களுக்கு பின்பு வருகிறார் என்பதால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பினை அவரது ரசிகர்கள் தற்போது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பின் காரணமாக இந்த பகுதி முழுவதும் தற்போது பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் இங்கு சூழ்ந்து தற்போது விஜய் அவர்களுடைய அந்த வாகனங்களை சுற்றி அவர் ரசிகர்கள் உற்சாகமாக அவர்களுடைய காட்சி பார்க்க முடிகிறது. தற்போது அந்த வாகனத்தை அவர்கள் பிளாக் செய்து வைத்திருக்கிறார்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.